ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்திங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரித்தன்யா அப்படின்ற ஒரு பொண்ணோட மரணம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஹிமாச்சல பிரதேசத்தில் மழை, ஆந்திராவில் மழை, கர்நாடகாவில் மழை, வெள்ளம், இப்படி இயற்கை சீற்றங்கள் மக்களை அதிகமாக பாதிக்குது. சரி, இப்படியே போகுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒன்றுமே கிடையாதுங்க. பஞ்சபூதங்கள், இதில் வர்ற நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், வெட்ட வெளி இல்லையா, இதை எந்த அளவுக்கு நம்ம பாழாக்கிறோமோ, சுற்றுப்புற சூழலை அழிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது வெகுண்டு எழுந்து அதிகமான மழை, அதிகமான வெயில், காற்று, இப்படி நம்மளை தான் பாதிக்கும். இந்த சமுதாயத்தில் நம்ம எல்லாருமே இயற்கைக்கு ஒத்து வாழணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு நம்ம ஆடம்பர தேவைகளுக்காக நம்ம வாழ்க்கையை ஆடம்பரமாக அமைச்சிக்கிறோம். இது இயற்கையை மொத்தமாக பாதிக்குதுங்க. இயற்கையோடு ஒன்றி வாழறதுக்கு என்ன வழியோ அதன் கூட போனால் தான் இயற்கை சீற்றங்கள்லேருந்து தப்பிச்சு நம்ம சந்தோஷமாக நம்மளும் நம்மளுடைய அடுத்த சந்ததிகளும் சந்தோஷமாக வாழலாங்க.